குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு சரோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் ஃபிங்கர் ஃப்ரை. வெண்டைக்காயை இது மாதிரி 4ஆக கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா 2ஆக கூட நீங்கள் கட் பண்ணிக்கோங்க, உங்கள் சௌகரியம்தான். இதை வச்சு எப்படி நம்ம ஒரு ஃப்ரை பண்ண போகிறோன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது மாதிரி நீங்கள் இது வரைக்கும் செய்யலைன்னா செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ கட் பண்ண வெண்டைக்காயை இப்போ நான் ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேவையான அளவுக்கு சால்ட்டு, இது கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், அரிசி மாவு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், அதே மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூன், வெள்ளை எள்ளு 1 டீஸ்பூன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். சாட் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெண்டைக்காயில் ஏற்கனவே தண்ணி இருக்கும், அதனால் நம்ம தண்ணி தேவைப்பட்டால் 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் இதை ரெடி பண்ணிட்டோம். இப்போ எண்ணெயை காய வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, இதில் அப்படியே போட்டு எடுத்துருவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நல்லா கிறிஸ்பாக இருக்கும். கொஞ்சம் டைம் கொடுத்து நம்ம இதை குக் பண்ணணும். இது குக் ஆகட்டும். ஒரு பக்கம் குக் ஆனதையும் மறுபக்கம் திருப்பி போட்டு எடுங்க, அப்போ தான் நல்லா கிறிஸ்பாக உங்களுக்கு கிடைக்கும். இது நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு மீதம் உள்ளதையும் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் இது எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டேன். ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இது. ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க பொருள்களை வச்சே நம்ம செஞ்சிடலாம். இப்போ இதை நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. சத்தம் கேட்குதா உங்களுக்கு? ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மத்தியானம் லஞ்சுக்கு சாம்பார் சாதம், தயிர் சாதம், மோர் சாதம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.